வணக்கம். இது வழக்கு. வங்கி அதிகாரி மனைவி கொலையில் மர்ம முடிச்சுகள். பொண்ணு கேட்டு நாங்க அழைப்புக்காக வரோம் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. காதலியை பிரித்ததால் தீர்த்து கட்டிய காதலன். குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? தொலைந்து போன அந்த கைபேசி அது ஒரு மெயின் க்ளூ. பிளஸ் இந்த கிரியேட் பண்ண ஒரு சீன் இது ஒரு மெயின் க்ளூ. காதலை பிரிச்சா தற்கொலை பண்றது அந்த காலம். இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா, காதலை யாரு பிரிச்சாங்களோ அவங்கள கொலை பண்றாங்க. கடந்த மாதம் விழுப்புரத்தில் வங்கி மேலாளரின் மனைவி கொலை செய்யப்பட்டதை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. விழுப்புரத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் உதவி மேலாளராக பணியாற்றி வருபவர் அருள்செல்வம். இவரது மனைவி குந்தவியைத்தான் பட்ட பகலிலேயே கொடூரமாக கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றிருந்தார்கள். குந்தவி என்ற ஒரு அம்மா கொலை செய்து வாயில் டேப்பு மற்றும் கைகால்களில் கட்டப்பட்ட ஒரு நிலையில் சென்றப்பட்டார். விழுப்புரம் தாலுக் காவல் நிலையத்தில் மர்டர் ஃபார் கெயின் ஆதாய கொலை வழக்கு பதிவு செஞ்சு டிஎஸ்பி கவுண்டி எஸ்பி திரு சுயம்பு, தாலுகா ஆய்வாளர் பழனி மற்றும் சத்யசீலன் மற்றும் சந்திரன், இந்த 2 சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் அவங்க 2 டீம்ஸ் 2 ஸ்பெஷல் டீம் போட்டு இதில் நாங்கள் துரிதமாக புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குந்தவியை கொலை செய்த கும்பல் யார் என அப்போது எவருக்குமே தெரிந்திருக்கவில்லை. ஆனால் நகைகளை கொள்ளையடிக்கவே இந்த கொலை அரங்கேறி இருக்கிறது என மட்டும் திடமாக எண்ணினார்கள். ஒரு 1 மணிக்கு மேல, அது எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு தெரியல. அவன் கணவர் பேங்க் முடிச்சுட்டு 5:30 மணிக்கு கதவை தட்டி பார்க்கும்போது கதவை திறந்துருந்தது. திறந்துன உடனே அவர் சத்தம் போடுறாரு. சத்தம் போன ஏத்த வீட்டில் இருக்கிறவர், அப்புறம் நான் பின்னாடி வீடு. நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வரும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணார், கையில் அந்த அம்மாவுடைய கால், வாய்ப்பகுதி, கழுத்து நெரிக்கப்பட்டு இருந்தாங்க. அது தூக்கிட்டு வெளில போட்டாங்க. நாங்கள் வெளியில போட வேணாம், போலீஸ் பார்க்கட்டும் அப்படின்னா. அவங்க வீட்டில் இருந்த பீரோவெல்லாம் திறந்துருந்தது. அவருடைய கழுத்துல இருந்த செயின், கையில் இருந்த வளையல்கள் மட்டும் இருந்தது. தாலி கயிறு போயிடுச்சு. காதல கம்மல் இருந்தது. மற்றபடி நாங்கள் பார்க்கும்போது அந்த அம்மா இறந்த நிலையில தான் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள எவ்வளவு நகை போச்சு, பணம் எவ்வளவு போச்சுன்னு இது வரலையும் இல்ல. அதே போல் கொலை செய்தது தெரிந்தவர்களாகவோ உறவினர்களாகவோ தான் இருக்க முடியும் என்ற சந்தேகமும் இருந்தது. காரணம், குந்தவி கொலையான நேரம் அவர்களது நாய் அமைதியாகவே இருந்திருக்கிறது. ஆனா ரொம்ப நோட்டம் விட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு எப்பயுமே வெளில வந்தது இல்லை. அவங்க கூட எப்பயுமே நாய் இருக்கும். நாய் கூட குலைக்கல. அதுதான் ஒரு பெரிய சந்தேகமா. என்ன எப்படி ரொம்ப பழக்கப்பட்டவங்க தான் பண்ணிருக்கோம். இதுல மெயினான தடயங்கள் என்னன்னா, ப்ரொஃபஷனல் அஃபெண்டர்னா கண்டிப்பா ஒரு அந்த அஃபென்ஸுக்காக வரும்போது கண்டிப்பாக ஜுவல்ஸ் இன்னும் நிறைய போயிருக்கும். மேற்கொண்டு அந்த ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட்டும் எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது இவங்க கூட எங்களுக்கு டேலி ஆகலை. வீட்டுக்குள்ள நம்ம கூட இன்மேட்ஸ் கூட தான், அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் பழகிறவங்களோட தான் டேலி ஆச்சு. அருள்செல்வம் குந்தவியின் 2 மகள்களில் மூத்த பெண் தீபிகா ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய, இளைய மகள் கீர்த்திகாவோ சென்னையில் விடுதியில் தங்கி கல்லூரியில் படித்து வருகிறார். இவ்வளவு பெரிய வீட்டில் அருள்செல்வமும் குந்தவியும் மட்டுமே வசித்து வந்திருக்கிறார்கள். வேலையா இருந்திருப்பாங்க, எல்லாம் மாடி போயிருப்பாங்க. போய் கொள்ளுன்னா கூட பரவாயில்ல, கட்டி போட்டு எடுத்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது இருந்தா கூட நான் பாத்துக்கிறேன். அது மருமக தான் அது. ஆனா ரொம்ப காமெண்ட் அதிகமா நினைச்சுமா கேட் எல்லாம் திறக்க மாட்டாங்க, டோர் எல்லாம் திறக்கும் போது யாருன்னா தெரிஞ்சவங்க வந்தா கூட 5 நிமிஷம் ஆகும். அந்த சைடு ஜன்னலால பாத்துட்டு தான் அதுக்கப்புறம் லாக்கெல்லாம் திறக்கும். அது அப்படி இருக்கு. அதுக்கு
இப்ப நான் கேள்விப்பட்டது வந்து 12:30 மணிக்கு அது பெரிய பொண்ணு போன் பண்ணிருக்குது. ஆமா, மத்தியானம் 12:30 மணிக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கணும். ஒரு 3:30 மணிக்கு அவங்க வந்து பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த வெளிக்கேட்டு திறந்ததுக்கு வந்து ஏது வீட்டுக்காரங்க வந்து போன் பண்ணி பார்த்திருக்காங்க. செல்லு போன் பண்ணிருக்காங்க, சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. லேண்ட்லைன் பண்ணிருக்காங்க, லேண்ட்லைனும் வந்து எடுக்காதனால அவங்க வந்து பார்த்திருக்காங்க. கேட்ல என்ன திறந்து கிடக்குது, வெளியே போயிட்டாங்க. செல்லு சுவிட்ச் ஆஃப்ல வெளியே போயிட்டாங்க பொழுது ஃப்ரண்ட் கேட்டு மட்டும் திறந்து லாக் பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க 3:30 மணிக்கெல்லாம். இதுதான் நியூஸ் தெரிஞ்சிருக்கு. அருள் செல்வம் வங்கிக்கு வேலைக்கு சென்று விட்டால் பகலில் குந்தவி மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பார். இதை நன்கு தெரிந்த நபர்களே திட்டமிட்டு கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்திருக்கலாம் என சந்தேகித்தனர். பணம் வந்து பத்திரிகை மாதிரி பேசுனாங்களோ, தெரிஞ்சவங்க வந்தாங்களோ, இல்ல யார் பேரையாவது சொல்லி உள்ள வந்தாங்களா என்னன்னு தெரியல. தச்ச மிஷின்ல துணி அப்படியே இருக்கு. எல்லாம் சமைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிற அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து வைக்கிற, மாவாரிக்க சாதம் வடிக்க அரிசி எடுத்து வைக்கிற, எல்லாம் ஒண்ணுமே செய்யல. இங்க வந்ததும் தட்டு எடுத்துட்டு போயிடல பழம் வைக்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மலாத்தூள் தூக்கி வைக்கிறாங்க ஒரு புறம். இந்நிலையில் குந்தவியை கொலை செய்தது அவரது இளைய மகளின் காதலனே என்ற பகீர் உண்மை தெரிய வந்தது. ஆம், வெறும் நகைக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் என கருதிய போது திவாகரின் கைது மர்ம முடிச்சுகள் பலவற்றை அவிழ்த்தது. விழுப்புரம் லட்சுமி நகரை சேர்ந்தவர் திவாகர். இவருக்கும் கொலை செய்யப்பட்ட குந்தவியின் இளைய மகள் கீர்த்திகாவுக்கும் சிறு வயதிலிருந்தே நட்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நட்பு நாளடைவில் காதலாகவும் மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் திவாகரும் கீர்த்திகாவும் வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிகிறது. இந்த விஷயம் குந்தவிக்கு தெரிய வர மகள் கீர்த்திகாவை கண்டித்ததோடு சென்னைக்கு மேற்படிப்பு படிக்க சொல்லி அனுப்பிவிட்டு உறவினர்கள் சிலர் மூலம் திவாகரை மிரட்டியதாகவும் சொல்கிறார்கள். இதனால் குந்தவியின் மீது ஆத்திரமடைந்த திவாகர் தனது நண்பர்களான ராஜபிரகாஷ் மற்றும் சுந்தர்ராஜனுடன் பல நாட்களாக திட்டம் தீட்டி கொலை செய்ததாக கைதாகியிருக்கிறார். இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்டிருக்கிறது மாவட்ட காவல்துறை. முதலில் இந்த வழக்கில் கொலையாளிகளின் எந்த தடயமும் சரியாக கிடைக்காமல் இருக்க காவல்துறை குந்தவியின் கணவர் அருள் செல்வத்திடம் சமீபத்தில் குடும்பத்தில் நடந்த பிரச்சனை, சந்தேகிக்கும்படியான நபர்கள் என விசாரித்த போதுதான் திவாகரும் விசாரணை வளையத்திற்குள் வருகிறார். நம்ம நண்பர்களும் சொன்னாங்க, அந்த ஒரு பிளேட்டு பிளஸ் 2-3 ஆப்பிள் இதெல்லாம் மாதிரி கிடந்தது. அப்போ வந்து ஒரு சீன் செட்டப் பண்ண மாதிரி தெரியுது. அதன் பேசில பிளஸ் இறந்த நபரோட கைபேசி செல்போன் ஆல்சோ மிஸ்ஸிங், சீன்ல இருந்து மிஸ்ஸிங் ஆகுது. இந்த ஆஸ்பெக்ட்ல விசாரிச்சுட்டு கொண்டு இருக்கும்போது இந்த இறந்த நபரோட 7 பிள்ளைகள், அவங்களுக்கு மூத்த பிள்ளை வந்து ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிருக்காங்க. இரண்டாவது மகள் வந்து இங்க சென்னை அருகில் ஒரு காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவருடன் தெரிந்த ஒரு நபர், அவருக்கு ஏதாவது சந்தேகம், அவரை விசாரிக்கும் போது புலன் விசாரணை செய்யும் போது கொஞ்சம் முன்னுக்கு முன்னாக பேசினால அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர் பேரு துரைராஜ் கவுண்டர் மகன் திவாகர். விழுப்புரம் லட்சுமி நகர் பகுதியில் நாலடியார் தெருவில் வசிக்கும் திவாகர். திவாகர் மீது முதலில் காவல்துறைக்கு சந்தேகம் வராமல் தான் இருந்திருக்கிறது. குந்தவியை கொலை செய்துவிட்டு நகையை எடுத்து சென்ற போது அவரது செல்போனையும் கொலையாளிகள் எடுத்து சென்றுவிட அந்த செல்போன் சிக்னல் சில நாட்கள் வரை திவாகரின் பகுதியிலேயே இருப்பதாக காட்டியிருக்கிறது. பிறகு தூத்துக்குடி, ஆந்திரா என்று சிக்னல் காட்ட சுந்தர்ராஜனையும் ராஜபிரகாஷையும் பாய்ந்து பிடித்திருக்கிறது காவல்துறை. பிறகு அவர்களை விசாரித்த போது திவாகரும் மாட்டிக்கொண்டார். இவர் வந்து இவரோட நடவடிக்கைகள் சந்தேகப்படியாக இருந்தால் முதற்கட்டமாக இவரை விசாரிக்கும் போது பிளஸ் அது சைமல்டேனியஸ் நடந்து இந்த இறந்த நபரோட செல்போன் வச்சு ட்ராக் பண்ணும்போது எங்களுக்கு
இன்னும் பல தகவல் கிடைச்சது. இந்த திவாகர் மற்றும் இந்த விழுப்புரம் பாணாம்பட்டு பாதை காந்தி நகரில் வசிக்கும் ராஜபிரகாஷ் மற்றும் நம்ம ஆர் கொச்சிப்பாளையத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகன் சுந்தர்ராஜன், இவங்களோட அன்னைக்கு அந்த அஃபென்ஸ் நடந்த அன்னைக்கு 31/8 அன்னைக்கு இவங்களுக்கு இடையில தகவல் பரிமாற்றங்கள் இருந்ததாகவும் எங்களுக்கு புலன் விசாரணை தென்பட்டது. இந்த மேற்கொண்டு இவங்க தலைமறைவாக இருந்தார்கள். இவங்களை நேற்று நைட் ஒரு ஸ்பெஷல் டீம் அவங்கள ட்ராக் பண்ணி பிடிக்கும்போது இவங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டாங்க. இதோட பிரைமரி மோட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆதாயத்துக்காக தான் செஞ்சிருக்காங்க. திவாகர் தனக்கும் குந்தவியின் மகள் கீர்த்திகாவுக்கும் கடந்த ஆண்டே கடலூரில் ரகசியமாக பதிவு திருமணம் நடந்த விஷயத்தை காவல்துறையிடம் சொல்லியிருக்கிறார் திவாகர். திவாகர் படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்ட நிலையில் காதலியையும் பிரிந்திருந்த வேளையில் பணத்திற்காக காதலியின் தாயாரையே கொல்ல திட்டமிட்டிருக்கிறார். நண்பர்கள் சுந்தர்ராஜன், ராஜபிரகாஷுடன் சேர்ந்து கல்யாண பத்திரிகை வைக்க வருவதாக குந்தவிக்கு போன் மூலம் தெரிவித்திருக்கிறார் திவாகர். குந்தவியும் மகளின் நண்பர்கள்தானே என்று வரவேற்று உபசரிக்க, கண்ணிமைக்கும் நேரத்தில் குந்தவியை தாக்கி கொலை செய்துவிட்டு நகையோடு தப்பிய கதையையும் திவாகர் காவல்துறையிடம் சொல்லியிருக்கிறார். அட்வான்ஸா போறதுக்கு முன்னாடி அவங்களோட வீட்டு லேண்ட்லைனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நாங்க பொண்ணு கேட்டு நாங்க அழைப்புக்காக வரோம் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இந்த ஜுவல்ஸ்க்காக தான் இந்த இது நடக்குது. அப்போ ஸ்மாதரிங் பண்ணி அந்த லேடியை டேப் போட்டு வாயிலையும் கைங்களையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் பதட்டத்தில் திருப்பி ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஜுவல்ஸை அவங்க ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. மெயினாக அந்த டிசீஸோட அந்த தொலைந்து போன அந்த கைபேசி அது ஒரு மெயின் க்ளூ, பிளஸ் இந்த கிரியேட் பண்ண ஒரு சீன் இது ஒரு மெயின் க்ளூ, பிளஸ் இந்த லாஸ்ட் டாட்டரோட இந்த அலிஜ் டு பி லவர் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் மெயின் க்ளூ ஃபார் இந்த கேஸ் டிடெக்ட் பண்ணுறது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி அவங்க திருடி சென்ன அந்த என்டையர் அந்த தாலி செயினையும் நாங்கள் பண்ணியாச்சு. இவங்க இந்த இதுக்காக யூஸ் பண்ண அந்த 2 வீலர், செல்போன், 2 வீலர் எல்லாத்தையும் நாங்கள் கைப்பற்றியிருக்கோம். இப்போ விரைவில் அவங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் செய்து அடைப்பு காவலுக்கு துரிதமாக ஏற்பாடு செய்யணும். திவாகரன் சொல்றவர் பிஇ முடிக்கல, படிச்சிருக்காரு, நான் பிஇ படிச்சு முடிக்கல. இவர் ராஜபிரகாஷ் ஒரு டிஎன்எஸ்சி கண்டக்டர், கண்டக்டர். ஒரு சௌந்தரராஜன் இவங்கெல்லாம் நண்பர்கள், 3 பேரும் நண்பர்கள் தான். இவங்க மேல வேற குற்ற வழக்குகள் எதுவும் கிடையாது. போலீஸ் நாலேஜுக்கு அவங்க வந்தது கிடையாது. இந்த திவாகர் எப்படியாவது அங்க அந்த பக்கம் சென்னை பக்கம் போயிட்டு ஏதாவது படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும். இந்த வீட்டுல நகைகள் இருக்குன்னு தெரியும் அவருக்கு. இந்த பழக்கத்தினால இவருக்கு இந்த வீட்டுல நகைகள் இருக்கு, இல்ல பணம் பரிமாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்றாரு இவங்க நண்பர்கள் கூட. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் திவாகர் கீர்த்திகா காதல் திருமணத்தை பற்றி கேட்டபோது, திருமணம் அந்த பொண்ணோட திருமணம் ரகசிய திருமணம் அவரு சொல்லிக்கிறாரு. நாங்க அந்த ஆஸ்பெக்ட்ல இன்னும் ஃபர்தரா கிளாரிஃபை பண்ணோம். ஏன்னா இந்த வழக்குக்கு அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு நாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கடலூர்ல போய் செஞ்சதா ஒரு தகவல் இருக்கு, நாங்களும் கொடுத்துருக்கோம். அவரோட ஸ்டேஷன்ல அவர் சொல்றாரு. அதை பூர்வாதிகம் அது உண்மையா பொய்யான்னு உள்ளது நாங்க அதை விசாரிக்கல, இந்த கேஸுக்கு வரல. பட் இவர் இந்த குடும்பத்தை பத்தி தெரியும். இந்த குடும்பத்துல இப்படி கொஞ்சம் வசதியான குடும்பம் இப்படி இருக்குன்னு உள்ளது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பேசில இந்த இன்னும் அவர் நண்பர் 2 பேர் கூட இந்த சூழ்ச்சியை செய்யறாரு. இது எங்க இன்வெஸ்டிகேஷன் போவாது. பொண்ணுக்கு தெரிய வாய்ப்புன்னு உள்ளது, பொண்ணுக்கு அந்த அளவுக்கு கேட்டாச்சு இல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு தெரியல. அந்த பொண்ணோட பழக்கம் இருக்கு, அது நாங்க அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணல. அவங்க எடுக்கல. மேபி ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணும்போது அந்த பதட்டமா இருக்கு. அந்த வீட்டுல நாய் இருந்திருக்கு, அது குறைச்சிருக்கலாம். அந்த ரீசனுக்காக பதட்டத்தில் வந்திருக்கலாம். அவங்க இது சொல்றாங்க, இந்த பிரகாஷ் நண்பரை தெரியும் சொல்றாங்க. பணத்திற்காக காதலியின் தாயாரையே கொலை செய்த சம்பவம் இப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
குந்தவிய கொலை செஞ்சுட்டு அதே பகுதியில கொலையாளிகள் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க வெளியே எங்கேயும் தப்பிச்சு போகாததால காவல்துறைக்கும் அவங்க மேல சந்தேகம் வரல. ஆனா குந்தவி பயன்படுத்திய செல்போனை கொலையாளிகள் எடுத்துட்டு போனதால மாட்டிக்கிட்டாங்க. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல வேறு ஏதேனும் ஒரு பயன்பாட்டுக்காக அந்த பூங்கா இடம் பயன்படுத்தப்பட்டால் அதன் காரணமாக ஏதேனும் அசௌகரியமோ உடல்நலக் கோளாறோ பொதுமக்களுக்கு ஏற்படும் பட்சத்தில் நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றன? கட்டிடங்கள் மற்றும் மனை லே அவுட் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது சிஎம்டிஏவாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, அதற்கென பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு தான் அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த மாதிரி அனுமதி வழங்கும் பொழுது பாதைகள் என்ன அளவில் இருக்கிறது, எத்தனை அடியில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும், பூங்காக்களுக்காக மற்றும் மருத்துவமனை கடைகளுக்காக உள்ள இடங்கள் ஒதுக்கப்படணும் அப்படிங்கறதையும், அது மாதிரியான விஷயங்கள் கிஃப்ட் டீடாக உள்ளாட்சி அமைப்புக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருந்து வருகிறது. அப்படி ஒரு லே அவுட் ஒரு மனை ஒன்று இருக்கு, அந்த மனைக்காக ஒரு லே அவுட் கொடுக்குறாங்க அந்த ப்ரொமோட்டர். அப்படி கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு பூங்கா அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருந்து அந்த பூங்காக்காக இடம் ஒதுக்கப்பட்டு அது கிஃப்ட் டீடாக போட்டு கொடுக்கப்பட்ட பிறகு அதை உருவாக்கி பராமரிக்க வேண்டியது அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புக்கு போய் சென்றடைகிறது. அது மாதிரியான தருணத்துல அந்த பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட இடமோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்காக, ஒரு அமைப்புக்காக, ஒரு பணிக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல அதற்காக பயன்படுத்தப்படாமல் வேற ஏதேனும் ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா சட்டம் அதனை கடுமையாக பார்க்கிறது. அந்த அடிப்படையில் 2015 செப்டம்பர் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் என் கிருபாகரன் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் சொல்றாரு, நாங்கள் எல்லாருமே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் மனைகள் வாங்கினோம். 1991-92 காலகட்டத்தில் நாங்க வாங்கினோம். அதற்கு பிறகு நாங்க வீடு கட்டி இங்க கட்டிடங்கள் கட்டப்பட்டு குடியிருந்து வருகிறோம். அப்ப வாங்கும் பொழுது அது திருவண்ணாமலை மாவட்டம். அங்க அதை வாங்கும் பொழுது பூங்காக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பூங்காவை திருவண்ணாமலை முனிசிபாலிட்டி குப்பைகள் போடுவதற்காக அந்த இடத்தை பயன்படுத்தி வர்றாங்க. அதுக்காக நாங்க பல மனுக்கள் கொடுத்தோம். இது பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட இடம், ஆகவே பூங்கா தான் வரணும். நீங்க குப்பைகள் கொட்டிட்டு இருக்கிறீங்க, அது சேர்ந்து இருக்க காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான உடல்நலக் குறைவுகளை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பல மனுக்கள் கொடுத்தோம். அதற்கு அந்த உள்ளாட்சி அமைப்பு ஒரு பதில் கொடுத்தது திருவண்ணாமலை முனிசிபாலிட்டி. அதாவது விரைவில் அங்க இருக்க குப்பை கூலங்கள் அகற்றப்படும், அங்க இருக்க கழிவுகள் வேற இடத்துக்கு கொண்டு செல்லப்படும், அந்த இடத்துல பூங்காக்கள் செடி கொடிகள் எல்லாம் வளர்த்து அது மக்களுக்கு பயன்பாடு செய்யப்படும் வகையில ஒரு பூங்கா உருவாக்கப்படும் சொல்லி ஒரு பதில் கொடுத்தாங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் எந்த விதமான முயற்சியோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது அந்த இடமே புதர் மண்டி புல்வெளியாக இருக்கிறது. இது தவிர தற்காலிகமாக வைக்கக்கூடிய கழிப்பறைகளை அந்த இடத்துல சேகரித்து வைக்கிறாங்க திருவண்ணாமலை முனிசிபாலிட்டி. ஆகவே எங்களுக்கு இங்க குடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எங்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படுகிறது. ஆகவே இதுக்கு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நல்ல ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடுறாங்க. நீதியரசர் என் கிருபாகரன் அந்த வழக்கினை விசாரிக்கிறார். விசாரித்து இருதரப்பு வாதங்களையும் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, உண்மையிலே அந்த இடத்துல பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல தற்காலிகமான கழிப்பறைகள் அங்க சேகரித்து வைக்கப்படுகின்றன, ஏராளமான குப்பை கூலங்கள் அங்க இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. ஆகவே இந்த உத்தரவு பிறப்பித்த நாள்ல இருந்து 6 வார காலத்துக்குள்ளாக அங்க இருக்கிற அந்த தற்காலிக கழிப்பறைகளும் சரி, அந்த குப்பை கூலங்கள் எல்லாமே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படணும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அது சுத்தமாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறத உரிய ஆவணத்தோடு இந்த நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும். அதற்கு ஏற்றாற் போல புகைப்படங்கள் எடுத்து அந்த இடம் சுத்தமாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறத இந்த நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஆக நீதிமன்றத்தின் பார்வையிலே ஒரு பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட இடம் வேறு ஒரு பணிக்காக ஒதுக்கப்பட்டு அதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஏதேனும் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் நீதிமன்றம் மிக கடுமையான போக்கை கடைபிடிக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.